வெல்கம் எவ்ரிவான். இன்றைக்கி நம்ம பிஜிடிஆர்பி எக்கனாமிக்ஸில் யூனிட் 4ல் இருக்கிற சிலபஸ் பார்க்க போகிறோம். பாருங்கள், உங்களுக்கான சிலபஸ் ஃபேக்டர் ப்ரைஸஸ் அண்ட் ஃபேக்டர் மார்க்கெட், அதாவது காரணி விலை மற்றும் காரணி அங்காடி, தென் ப்ரைஸிங் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், தென் உற்பத்தி காரணிகளின் விலை நிர்ணயம், தியரிஸ் ஆஃப் ரெண்ட், வாடகையோட கோட்பாடுகளும் கூலியோடதையும் வேஜஸ், இன்ட்ரெஸ்ட் வட்டியோடதையும், தென் ப்ராஃபிட் லாபத்தோட கோட்பாடுகளையும் இப்போ நம்ம இந்த சிலபஸில் பார்க்க போகிறோம். இப்போது இதில் முதல்ல நம்ம காரணி விலை மற்றும் காரணி சந்தை அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ காரணி விலை அப்படின்னா ஃபேக்டர் ப்ரைஸிங், காரணி சந்தை அப்படின்னா ஃபேக்டர் மார்க்கெட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஃபேக்டர் ப்ரைஸிங் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்த காரணி விலை நிர்ணய கோட்பாடு, அல்லது இது இன்னும் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பகிர்ந்தளிப்பு கோட்பாடு, அதாவது தியரி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இதை பகிர்ந்தளிப்பு கோட்பாடு அப்படிங்கிறத சொல்லுவோம். ஸோ இது என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னே இந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், அதாவது உற்பத்தி காரணிகள் பாருங்கள் என்னென்ன உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நீங்கள் உங்களுடைய 11th 12th அந்த மாதிரி கிளாஸஸில் எக்கனாமிக்ஸில் படிச்சிருப்பீங்க. ஸோ வி ஹேவ் 4 ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்: லேண்ட் நிலம், லேபர் உழைப்பு, நெக்ஸ்ட்டு கேபிட்டல் அதாவது மூலதனம், அண்ட் கடைசியாக ஆர்கனைசேஷன் அமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போது இதுதான் 4 உற்பத்தி காரணிகள். இந்த 4 உற்பத்தி காரணிகளை பற்றி தான் ஃபுல்லாக இப்போ நம்ம இந்த சாப்டர்ஸில் பார்க்க போகிறோம் ஒன்றொன்னா. ஸோ நிலத்தின் மூலிமா நமக்கு கிடைக்கக்கூடியது வாடகை, தட் இஸ் ரெண்ட். உழைப்பின் மூலம் கூலி, மூலதனத்தின் மூலம் நமக்கு இன்ட்ரெஸ்ட் வட்டி கிடைக்கும். தென் கடைசியாக அமைப்பின் மூலம் லாபம் கிடைக்கும். ஸோ இது எப்படி இந்த தியரிஸோட ரிலேட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த காரணி விலை நிலை கோட்பாடு, நிர்ணய கோட்பாடு அல்லது பகிர்ந்தளிப்பு கோட்பாடானது நிலம், உழைப்பு, மூலதனம் மற்றும் அமைத்தல், இந்த 4 சொன்னோம் இல்லையா, லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன், இந்த 4 உற்பத்தி காரணிகளுக்கும் கிடைக்கக்கூடிய விலைகளின் பங்கை நிர்ணயித்தலை கையாளுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அதோட ஷேர்ஸ் என்ன, பங்கு என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த பொருளியலில் நிலத்தின் பங்கு என்ன சொல்லுவோன்னா வாடகையாகவும், நிலத்தில் கிடைக்கிறது வாடகை ஆகவும், தென் உழைப்பின் பங்கு என்ன கூறலாம், கூலி எனும், தென் மூலதனத்தின் பங்கு என்ன சொல்லுவோம், வட்டி எனும், தென் அமைப்பின் பங்கு என்ன கூறுவோம், முன்னே நான் சொல்லியிருக்கேன் லாபம். ஸோ அமைப்பின் மூலம் நமக்கு என்ன கிடைக்கும், லாபம் ஆகவும் அமைகின்றன. ஓகே, இந்த உற்பத்தியோட 4 காரணிகளும் ஒன்று மற்றொன்றோட ஒற்றுமையாக சேர்ந்து ஆண்டிற்கு ஒரு நிகர சேகரிப்பாக என்ன தரும், பொருட்களை உற்பத்தி செய்கின்றன அப்படிங்கிறத சொல்கிறோம். இதையே நம்ம என்ன சொல்கிறோம், தேசிய வருமானம் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்கிறோம். ஓகே, நேஷ்னல் இன்கம் அதாவது தேசிய வருமானம். ஓகே சரி, இப்போ பார்க்கலாம். இதையே நம்ம என்ன சொல்கிறோம், தேசிய வருமானம் சொல்கிறோம். இந்த தேசிய வருமானமானது உற்பத்திக்கு தமது பங்களிப்பை செய்த 4 உற்பத்தி காரணிகளுக்கிடையே பகிர்ந்தளிக்கப்படுகிறது. நேஷனல் இன்கம் இஸ் ஷேர்ட் பிட்வீன் ஆல் த 4 ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பகிர்ந்தளிப்பு கோட்பாட்டில் நாம் ஒவ்வொரு உற்பத்தி காரணியின் விலையை நிர்ணயிக்கப்பட்டு பகிர்ந்தளிக்கப்படும் தத்துவங்களுடன் பெரிதும் தொடர்புடையவர்களாக இருக்கின்றோம் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இது இந்த சாஃப்ட்மேன் அவரோட கருத்துப்படி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சாஃப்ட்மேன் இருக்காரு. ஸோ அவரோட கருத்துப்படி என்ன சொல்லியிருக்காருன்னா, உற்பத்தியில் அவர் ஒரு கொட்டேஷன் கொடுத்துருக்காரு. உற்பத்தியில் சுறுசுறுப்பாக ஈடுபடும் முகவர்கள் அல்லது முகவர்களின் உடைமையாளர்களுக்கு சமூகம் ஒன்றால் உற்பத்தி செய்யப்பட்ட செல்வத்தை பங்கிடுவதற்குரிய பொறுப்பை விலை நிர்ணயம் அல்லது பகிர்ந்தளித்தலின் பொருளியல் ஏற்கிறது அப்படிங்கிறத கொட்டேஷனாக சொல்லியிருக்காரு. ஸோ இதன் மூலிமா அவர் என்ன விளக்க கொடுக்குறாரு அப்படின்னா, இந்த உற்பத்தி காரணிகளின் விலை நிர்ணயமானது பணி சார்ந்தோ அல்லது பணி சார்ந்தே அன்றி நபர் சார்ந்து அல்ல, பணி சார்ந்ததாக இருக்குது தவிர நபர் சார்ந்து அல்ல. அதாவது ஒவ்வொரு காரணியின் வெகுமதியும் அதுலேருந்து கிடைக்கக்கூடியது இல்லையா, பகிர்ந்தளிக்கப்படும் பொழுது அது தனி நபருக்கு அளிக்கப்படுவதில்லை. அப்போ என்ன ஆகும், அது முகவர்கள் அல்லது உற்பத்தி காரணிக்கே அளிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தனிநபரானவர் அவரது தனிநபர் என்ற நிலையில் எப்படி அவரை நம்ம ஏற்றுக்கலாம் அப்படின்னா, நிலச்சுவாந்தார், அதாவது
நிலம் பயன்படுத்த பொழுது அவள் அப்படி குறிக்கிறோம். உழைப்பாளர் அவரே உழைக்கும் பொழுது அதை சொல்லலாம். முதலாளி அவரது முதலை ஈட்டிப்பார் எனோ. மற்றும் தொழில் முனைவோர் ஆண்டர்பிரினர்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, அவர் வணிகத்தை அமைக்கும் பொழுது இப்படி அவருக்கு பல பெயர்கள் அவரே பண்ணுறோம். ஏன்னா ஏதேனும் நிலையில் அவர் என்ன பண்ணுறாரு, இயங்குகிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். சரி, ஸோ இந்த நிலம், உழைப்பு, மூலதனம் மற்றும் அமைப்பு இந்த 4ஓட விலையான வாடகை, வட்டி மற்றும் லாகம் ஆகிய உண்மையில் அவைகளின் பணி சார்ந்த வருமானம் ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது காரணி விலை நிர்ணயத்திற்கு தனிப்பட்ட ஒரு கோட்பாடு எதற்கு? தட் இஸ் why a separate theory of factor pricing. எதுக்கு நம்மளுடைய இந்த விலை காரணிக்காக எதுக்கு தனியாக ஒரு கோட்பாடு அப்படின்னா, ஸோ இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த உற்பத்தி காரணி, இந்த உற்பத்தி காரணி ஒன்றின் விலையானது பொருள் ஒன்றோட விலை போன்று என்ன பண்ணும் அப்படின்னா, தேவை மற்றும் அளிப்பு ஓட விசைகளின் சமநிலையான, யூஸ்வலாக நம்ம எக்கனாமிக்ஸில் பார்த்துப்போம், இப்படி கீழ் நோக்கி போகிறது டிமாண்ட்கோவும், இது சப்ளைக்கோ அப்படின்னும். ஸோ இதுதான் சமநிலை, ஈக்குலிபிரியம் அப்படிங்கிறதையும் பார்த்துருக்கோம். ஸோ என்ன சொல்கிறோம் அப்படின்னா, விசையின் சமநிலையால் நிர்ணயிக்கப்படுகிறது அப்படிங்கிறத சொல்கிறோம். தேவை மற்றும் அளிப்பு விசைகளின் சமநிலையால் நிர்ணயிக்கப்படுகிறது அப்படிங்கிறத சொல்கிறோம். சரி, குறிப்பிட்ட காரணியோட தேவை ஏதாவது ஒரு குறிப்பிட்ட காரணியோட இந்த தேவை என்னாகும் அப்படின்னா, உயரும் பொழுது மற்றவை நிலையாக இருப்பின் அதோட விலை என்னாகும், ஆட்டோமேட்டிக்காக ஏறும். விலையும் ஏறும், தேவை ஏறுறப்போ விலையும் ஏறுகிறது. அதே போல் தேவை குறையும் பொழுது அதே மற்றவை நிலையாக இருக்கும் நிலையில் அதனோட விலையும் என்ன ஆகுது, குறையுது அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இந்த நோக்கத்திலிருந்து மாறுபடும் ஏனைய பொருளியலாளர்களின் மதிப்பு கோட்பாடானது உற்பத்தி காரணி அதன் முழுமையான அளவிற்கு பொருந்தாது என்ற கருத்தை கொண்டுள்ளனர். சரி, இவர்கள் தேவையின் பக்கம் மீது இவை இரண்டுக்கும் இடையில் ஒரு ஒற்றுமை இருப்பதாக அவங்க நம்புகிறாங்க. ஏன்னா குறிப்பிட்ட பொருள் ஒன்றின் மதிப்பு மற்றும் உற்பத்தி காரணி ஒன்றின் விலை ஆகியன முறையே இறுதிநிலை பயன்பாடு இறுதிநிலை பயன்பாடு மற்றும் இறுதிநிலை உற்பத்தி திறன் இருக்கு இல்லையா, ஆகியவற்றால் ஒழுங்குபடுத்தப்படுகின்றன, கவர்ன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அளிப்பு பக்கம் மீது அவைகளுக்கு இடையில் அதிக மாறுபாடு நிலவுகின்றது. சப்ளை சைடில் நிறைய மாறுபாடு இருக்கின்றது அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ அளிப்பு பக்கம் மீது குறிப்பிட்ட பொருள் ஒன்றோட விலையானது அதன் உற்பத்தி இறுதிநிலை அடக்கத்தால் நிர்ணயிக்கப்படுகின்றது. அப்படிங்கிற சொல்கிறோம். ஆனால் உழைப்பு அல்லது ஒரு ஏக்கர் நிலம் அல்லது மூலதனத்தின், நல்லா பாருங்கள், உழைப்பு அல்லது ஒரு ஏக்கத்தோட நிலம் அல்லது மூலதனத்தோட ஒரு அழகு நிலையில் அவற்றின் உற்பத்தி செலவை துல்லியமாக கண்டுணர்வது மிகவும் கடினம் இல்லையா. அப்போது இவ்விரண்டிற்கும் இடையிலான மற்ற மாறுபாடானது உற்பத்தி காரணியின் ஒன்றின் அளிப்பானது என்னாகும், பொருளோட ஒன்றின் நிலையில் நாம் செய்வது போல சரிக்கட்டப்பட முடியாது அப்படிங்கிறத சொல்கிறோம். சரி, இது ஒரு எக்ஸாம்பிளோட எப்படி சொல்லலாம் அப்படின்னா, குறிப்பிட்ட உழைப்பு வகையில் தேவையானது அதிகரித்தா அல்லது நிலத்தின் வாடகை உயர்ந்தாலோ அதனால் அதனோட அளிப்பை உடனடியாக அதிகரிக்கம் செய்வது சாத்தியமா? கண்டிப்பாக முடியாது இல்லையா. ஸோ இமீடியட்டாக எப்படி நம்ம நிலத்தோட வாடகையும் இல்லை அதோட சப்ளை எப்படி இமீடியட்டாக நம்மளால் அதிகரிக்க முடியுமா? முடியாது. அப்போ என்ன பண்ணணும், பொருட்களோட மதிப்பும் உற்பத்தி காரணிகளின் விலைகளுக்கும் தேவை மற்றும் அளிப்பு விசைகளினாலேயே நிர்ணயிக்கப்பட்டாலும் உற்பத்தி காரணிகளின் அளிப்பு பக்கத்தில் உள்ள சில மாறுபாடுகளால் தனிப்பட்ட ஒரு பகிர்ந்தளிப்பு கோட்பாட்டிற்கு அவசியம் ஏற்படுகிறது அப்படிங்கிறத இப்போ நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். அதனால தான் காரணி விலை நிர்ணயத்திற்கு தனிப்பட்ட ஒரு கோட்பாடு தேவை அப்படிங்கிறத பார்க்குறோம்.
சரி, அடுத்தது நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி தியரி. இது வந்து நியோ கிளாசிக்கல் வெர்ஷன், அதாவது புதிய பண்டைய பதிப்பு அப்படின்னு சொல்லுவோம். நியோ கிளாசிக்கல் வெர்ஷன். சரி, அது தமிழ் என்ன, இந்த மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி தியரி அப்படிங்கிற தமிழ் என்ன சொல்லணும்னா இறுதிநிலை மார்ஜினல் உற்பத்தி ப்ரொடக்டிவிட்டி தன்மை கோட்பாடு தியரி. ஓகே, ஸோ இது வந்து புதிய பண்டைய பதிப்பு. ஓகே, இந்த இறுதிநிலை உற்பத்தி தன்மை கோட்பாடானது, இதுக்கான இலக்கணம் பார்க்கலாம். ஃபஸ்ட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். போட்டி சார்ந்த ஒரு சந்தையில் பல்வேறு உற்பத்தி காரணிகளின் வெகுமதிகளை நிர்ணயத்தில் விளக்க முயற்சிக்கின்றது அப்படிங்கிறத சொல்கிறோம். அதாவது ஒரு சந்தையில் பல்வேறு உற்பத்தி காரணிகளோட வெகுமதிகளை நிர்ணயித்தலை விளக்க முயற்சிக்கிறது. சரி, இந்த வள ஆதார தேவையின் இறுதிநிலை உற்பத்தி தன்மை கோட்பாடானது பல எழுத்தாளர்களது பணியாகும் அப்படிங்கிறத பார்க்கும். சரி, அப்படி யாரெல்லாம் அவங்க அப்படின்னா ஜேபி கிளார்க், வால்ரஸ், ஃபோரோன், ரிக்கார்டோ, மார்ஷல் போன்ற பல பொருளறிஞர்களால் பரவலாக விவாதிக்கப்பட்டுள்ளது. ஸோ இது வந்து ஒரு சில அப்ஜெக்டிவ் டைப்ஸ் கொஷின்ஸில் வரலாம். ஹூ ஆல் கான்ட்ரிபியூட்டட் இன் த மார்ஜினல் தியரி ஆஃப் மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி தியரி அப்படின்னா யாரெல்லாம் எந்தெந்த பொருளறிஞர்கள் வந்து இறுதிநிலை உற்பத்தி தன்மை கோட்பாடுக்காக அவங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம இதை வந்து அப்ஜெக்டிவ் டைப்ஸ் கொஷின்ஸில் எதிர்பார்க்கலாம். அதாவது ஜேபி கிளார்க், வால்ரஸ், ஃபெரான், ரிக்கார்டோ, மார்ஷல், இவங்களை யாரை வேணாலும் நீங்கள் 2-3 பேர் அதில் குறிப்பிடலாம். சரி, ஸோ பரவலாக இதை பற்றி விவாதிச்சிருக்கிறாங்க. இது மேம்படுத்தப்பட்டு திருத்தப்பட்டு மற்றும் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறதையும் சொல்லலாம். நிறைய பேர் இதை பற்றி நிறைய கருத்துக்களை இதை மேம்படுத்தியும் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த புதிய பண்டைய பொருளியலாளர்களால் அதான் நியோ கிளாசிக்கல் வெர்ஷன்ஸ் எக்கானமிஸ்ட் இருக்காங்க இல்லையா, குறிப்பிட்ட இக்கோட்பாட்டின் இறுதி கோட்பாடானது எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போது நம்ம ஒன்றா பார்க்க போகிறோம். ஸோ அது ஃபஸ்ட்டு அதுக்கான இலக்கணம் மற்றும் பொருள் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, இந்த காரணி ஒன்றின் இறுதிநிலை உற்பத்தி தன்மை கோட்பாடு என்பதற்கு காரணியோட இயற்பொருள் சார்ந்த பொருளியல் மதிப்பு என பாருங்கள் எழுதிக்கலாம். இயற்பொருள் சார்ந்த பொருளின் மதிப்பு அப்படின்னும் பொருளப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த காரணி இதுக்கான ஃபார்முலா சூத்திரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாருங்கள், இறுதிநிலை பொருளின் மதிப்பு இஸ் ஈக்குவல் டு இறுதிநிலை இயற் பொருள் சார்ந்த பொருள் இன்டூ விலை. இல்லை அப்படின்னாக்கா இது எப்படி எழுதலாம் அப்படின்னா பிஎம்பி இஸ் ஈக்குவல் டு எம்பி இன்ட்டு பி. ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவை பாருங்கள், இறுதிநிலை பொருளின் மதிப்பு இஸ் ஈக்குவல் டு இறுதிநிலை இயற்பொருள் சார்ந்த பொருள் இன்ட்டு விலை. அதாவது இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா விஎம்பி, தட் இஸ் விஎம்பி அப்படின்னா வேல்யூ ஆஃப் மார்ஜினல் ப்ராடக்ட், எம்பி அப்படின்னா மார்ஜினல் ப்ராடக்ட் where P refers to price. சரி, ஓகே. சரி, இப்போது இதில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, போட்டி சார்ந்த ஒரு சந்தையில் இந்த இறுதிநிலை உற்பத்தியின் தன்மை சார்ந்த கோட்பாடானது உற்பத்தியோட ஒவ்வொரு காரணியின் வெகுமதி அல்லது விலையானது அதன் இறுதிநிலை உற்பத்தி தன்மைக்கு சரிசமமாக இருக்க விளைகிறது என்பதை வலியுறுத்துகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். சரி, இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனை பார்க்கலாம். பல்வேறு உற்பத்தி காரணியோட தேவை ஒரு தெரிவிக்கப்பட்ட தேவையாகும் அப்படிங்கிறத சொல்கிறோம். அதாவது வள ஆதாரங்கள் வழக்கமாக இந்த நேரடியாக நுகர்வோர் விருப்பங்களை பூர்த்தி செய்வதில்லை அப்படிங்கிறத சொல்கிறோம். இவற்றின் தேவை ஏற்படுகிறது இல்லையா, பூர்த்தி செய்யாததுனால அதுக்கான டிமாண்ட்ஸு தேவை ஏற்படுகிறது. ஏன்னா இவை பொருட்கள் மற்றும் சேவைகளை உற்பத்தி செய்வதில் உதவிகரமாக இருக்கின்றன அப்படிங்கிறத பார்க்குறோம். சரி, இந்த உற்பத்தி காரணி ஒன்றை பயன்படுத்தும் பொழுது தொழில் முனைவோர் ஒருவர் அவருடைய பங்களிப்பை கணக்கிடுகிறார் இல்லையா. அப்போது
தனியொரு நிறுவனத்தால் உற்பத்தி காரணிகளோட விலையை பாதிக்க முடியாது. அப்போ என்னாகும், இது சந்தையில் நிலவரும் விலையை அப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டும். காரணிக்கு சந்தையில் நிலவும் விலையில் நிறுவனமானது எத்தனை காரணிகளை வேண்டுமானாலும் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம். சரி, ஒரு நிறுவனமானது ஒரு மாறுகின்ற காரணியை அதிகரிக்கும் அளவிலையும் மற்ற காரணிகளை நிலையான அளவிலும் பயன்படுத்தும் வேளையில் இறுதிநிலை உற்பத்தி தன்மையானது உற்பத்தியின் குறிப்பிட்ட ஒரு கட்டம் வரை அதிகரிக்கிறது, அப்புறம் குறைய தொடங்குகிறது அப்படிங்கிறத இங்கே பார்க்கலாம். ஒரு காரணியின் கூடுதல் ஒரு அலகு பயன்படுத்தப்பட வேண்டும் இல்லைனா வேண்டுமா என்று முடிவெடுக்கும் பொழுது உற்பத்தியின் ஒரு காரணியை வாங்குபவர் என்ன பண்ணுவார், மொத்த ஆதாயத்தில் இது கூட்டும் நிகரத்தொகையும் அக்காரணியை பயன்படுத்த அவர் செய்ய வேண்டிய செலவையும் ஒப்பிடுகிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். சரி, காரணி ஒன்றோட இறுதிநிலை ஆதாயமானது அதன் இறுதிநிலை செலவை விட கூடுதலாக இருப்பின் தொழில் முனைவோர் அவரோட அலகை பயன்படுத்துவார் இல்லையா. ஏன்னா இது கூடுதல் அலகு ஒன்றை பயன்படுத்துவதற்கு செய்யும் செலவை விட கூடுதலான ஆதாயத்தை இந்த இடத்துல ஈட்டுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். சரி, உற்பத்தி காரணியை மேலும் பயன்படுத்தும் வேளையில் இறுதிநிலை ஆதாய உற்பத்தி தன்மையானது ஒரு குறிப்பிட்ட எல்லை வரை அதிகரித்து அதுக்கப்புறம் குறைய தொடங்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். சரி, மாறா உற்பத்தியானது விரிவடையும் வேளையில் செலவு குறைகிறது. ஓகே, குறிப்பிட்ட ஒரு புள்ளிக்கு மேலே நிறுவனத்தோட நிர்வகிப்பது கடினமாக இருக்கும் பொழுது இறுதிநிலை செலவு அதிகரிக்க அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக தொடங்குகிறது. இந்த காரணியின் இறுதிநிலை ஆதாய உற்பத்தி தன்மையும் இறுதிநிலை அடக்கமும் சமமாக, அதாவது எம்ஆர்பி இஸ் ஈக்குவல் டு எம்சி. எப்போ இந்த எம்ஆர்பி மார்ஜினல் ரேட் ஆஃப் ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் டு மார்ஜினல் காஸ்ட்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த நிலையில் இருக்கும் நிலையில் தொழில் முனைவோர் என்ன பண்ணுவார், உற்பத்தி காரண ஒன்றை கூடுதலாக பயன்படுத்துவதை அந்த இடத்துல தான் அவர் நிறுத்துவார் அப்படிங்கிறத சொல்கிறோம். சரி, இறுதியாக மாறுகின்ற அழகு பயன்படுத்த மதிப்புடையதாக இருக்கும் என பயணியாளர் ஒருவர் என்னும் பொழுது அது இறுதிநிலை அழகு எனப்படுகிறது. மற்றும் இவ்வித இறுதிநிலை அழகை பயன்படுத்துவதால் மொத்த உற்பத்தியில் ஏற்பட்ட கூடுதல்கள் இறுதிநிலை உற்பத்தியின் தன்மை அல்லது இறுதிநிலை ஆதாய உற்பத்தியின் தன்மை எனப்படுகிறது. சரி, தொழில் முனைவோர் ஒருவர் உற்பத்தி காரணிக்கு அதோட இறுதிநிலை ஆதாயம் உற்பத்தி தன்மையின் அடிப்படையில் ஊதியம் செலுத்துகிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். சரி, அடுத்ததாக ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு உற்பத்தி காரணியை பயன்படுத்துவதற்கான விதி, அதாவது இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரூல் ஃபார் எம்ப்ளாயிங் அ ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த ரூல் ஃபார் எம்ப்ளாயிங் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், அதாவது ஒரு உற்பத்தி காரணியினை பயன்படுத்துவதற்கான விதி அப்படின்னு சொல்கிறோம். இதில் ஆண்டர்பிரினர்ஸ், அதாவது நம்ம தொழில் முனைவோர் அப்படின்னு சொல்கிறது, அவர் லாபத்தை அதிகபட்சமாக்க வேண்டும் அப்படிங்கிறதே அவங்களுடைய மெயினாக இருக்கும் இல்லையா. ஸோ இவங்களோட மெயின் எய்ம் என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு வள ஆதாரத்தை பயன்படுத்தும் நிலையில் அவர் காரணி ஒன்றோட இறுதிநிலை ஆதாய பொருளினை அவர் அளிக்க வேண்டிய கூடுதல் செலவுடன் இவர் என்ன பண்ணுவார்னா ஒப்பிடுகிறார் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இறுதிநிலை ஆதாய பொருள் காரணியோட இறுதிநிலை செலவை விட அதிகமாக இருக்கும் வரை அவர் தொடர்ந்து அக்காரணியை பயன்படுத்துவார். அதாவது எம்ஆர்பி இஸ் ஈக்குவல் டு எம்சி அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இருக்கும் பொழுது அவர் உழைப்பை பயன்படுத்துவதை நிறுத்துவார். இது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. இந்த புள்ளியில் நிறுவனமானது சமநிலையில் இருந்து லாபத்தை அதிகபட்சமாக்குகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். சரி, ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, வள ஆதாரங்களின் மிக குறைந்த செலவு கூட்டு, அதாவது இதுதான் வள ஆதாரங்களின் மிக குறைந்த செலவு கூட்டு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா லீஸ்ட் காஸ்ட் காம்பினேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த இதில் பொருள் ஒன்றோட உற்பத்தி
பல எண்ணிக்கையிலான வள ஆதாரங்களில் தேவையாக உள்ளன அப்படிங்கிறத சொல்கிறோம். இந்த நிலையில் பொருள் மற்றும் பல்வேறு உற்பத்தி காரணிகளோட விலைகளுக்கு இடையிலான விகிதங்களை, அதாவது ரேஷியோஸ், பர்சன்டேஜை சமன்படுத்துவதன் மூலம் வள ஆதாரங்களின் மிக குறைந்த செலவு கூட்டு அடையப்படும் பொழுது மட்டுமே தொழில் முனைவோர் அவங்களுடைய லாபத்தை அதிகபட்சமாக்குவார் அப்படிங்கிறத சொல்கிறோம். சரி, ஸோ அதனால் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த விகிதங்கள் மாறுபடும் நிலையில் தொழில் முனைவோர் ஒவ்வொரு உற்பத்தி காரணியின் இறுதிநிலை உற்பத்தி தன்மை மற்றும் விலையும் சமமாக வரும் வரையில் ஒரு காரணியை கூடுதலாகவும் மற்றவைய குறைவாகவும் பயன்படுத்தி சரி கட்டி கொண்டே இருப்பார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ வேணுங்கிறத இன்க்ரீஸ் பண்ணி மற்றதை குறைச்சி ஈக்குவலைஸ் பண்ணிகிட்டே வருவார், சரி கட்டிகிட்டே வருவார் அப்படிங்கிறத சொல்கிறோம். சரி, தாழ்ந்த செலவு கூட்டு அதை எப்படி எழுதலாம் அப்படின்னா பாருங்கள், காரணி A in MRP divided by காரணி A in விலை is equal to. ஸோ இந்த நீண்ட காலத்தில் பார்த்திங்கன்னா in long period இந்த முழு நிறைவான போட்டி நிலைமையின் கீழே ஒவ்வொரு, இங்கே பாருங்கள் எல்லா 4 ஃபேக்டர்ஸ் போட்டாச்சு, கீழே ஒவ்வொரு உற்பத்தி காரணியின் விலையும் ஏற்கனவே சந்தையில் நிர்ணயிக்கப்படுகின்றன இல்லையா. ஸோ தனிநபர் ஒருவது காரணிகளுக்கான தேவை மொத்த தேவையில் சிறிய பகுதியாக இருக்கிறதுனால தனிநபர் தொழில் முனைவோர் ஒருவரது செயல் உற்பத்தி காரணிகளின் சந்தை விலையில் பாதிப்பை எதையும் ஏற்படுத்தாது அப்படிங்கிறத சொல்கிறார். அப்போது இவர் ஒரு விலையை ஏற்பவராவார். அதனால் இவர் காரணியின் இறுதிநிலை ஆதாய உற்பத்தி தன்மையானது அதன் விலைக்கு சமமாக இருக்கும் புள்ளி வரை உற்பத்தியின் ஒவ்வொரு காரணியையும் அவர் பயன்படுத்தி கொண்டே போகிறார் அப்படிங்கிறத நம்ம சொன்னோம் இல்லையா. ஸோ இது ஆல்ரெடி இங்கே பாருங்கள், இதுக்கு ஒவ்வொரு உற்பத்தி காரணியும் கொடுத்துருக்கு. காரணி ஏ, காரணி பி, காரணி சி, காரணி என் வரைக்கும் அவர் பயன்படுத்தி கொண்டே போவார் அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்க்குறோம். சரி, இதற்கான வரைபட விளக்கம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த டயக்ராமில் பாருங்கள், உழைப்பின் அளிப்பானது முழு நிறைவையான நெகிழ்வுத்தன்மை உடையதாக இருக்கிறது அப்படிங்கிறது இந்த டயக்ராமில் பார்க்கணும். ஸோ இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த W அப்படிங்கிறத கூலி அப்படிங்கிறத சொல்கிறோம், வேஜஸ். இந்த கூலி W ஆனது சராசரி கூலிக்கும் இறுதிநிலை கூலிக்கும், சராசரி கூலி அப்படின்னாக்கா AW. ஸோ MW அப்படின்னா மார்ஜினல் வேஜஸ், ஆவரேஜ் வேஜஸ் சராசரி கூலி. MWங்கிறது மார்ஜினல் வேஜஸ், அதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா இறுதிநிலை கூலி. சரி, அப்போ இந்த கூலியானது சராசரி கூலிக்கும் இறுதிநிலை கூலிக்கும் சமமாக இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ AW இஸ் ஈக்குவல் டு, இந்த டபிள்யூங்கிற கோடில் தான் AW இஸ் ஈக்குவல் டு MW அப்படிங்கிறத பார்க்குறோம். சரி, புள்ளி ஈல உழைப்பின் MRP ஆனது இறுதிநிலை கூலிக்கு சமமாக இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ ஈக்குலிபிரியம். இந்த உற்பத்தியாளரானவர் புள்ளி ஈல சமநிலையில் இருக்கிறார் இல்லையா. சமநிலை எப்படியுமே நம்ம ஈக்குலிபிரியம் அப்படிங்கிறதான் சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல உற்பத்தியாளர் சமநிலையில் இருக்கிறார் அப்படிங்கிறத சொல்கிறோம். அப்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா ஓஎன் அளவு உழைப்பை இடுகிறார். ஏன்னா இந்நிலையில் இந்த MRPL இஸ் ஈக்குவல் டு வேஜ் ஆக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஸோ பாருங்கள், அப்போ என்ன சொல்கிறோம், இவர் ON அளவுக்கு உழைப்பை இடுகிறார் அப்படின்னா அவரோட நிலை எப்படி இருக்குன்னா MRPL இஸ் ஈக்குவல் டு வேஜ் ஆக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். ஈக்கு இடப்புறமாக இந்த MRPL இஸ் லெஸ் தென் W அப்படின்னு சொல்கிறோம். அதாவது MRPL எப்படி இருக்குது, லெஸ் தென் W. அப்போது இந்நிலையில் உற்பத்தியாளர் உழைப்பை அதிகரிக்கிறார் அப்படின்னு சொல்கிறோம். சரி, MRPL இந்த இடத்துல MRPL இஸ் கிரேட்டர் தேன் வேஜஸ்ன்னு சொல்கிறோம். அந்த நிலையில் உற்பத்தியாளர் உழைப்பை அதிகரிக்கிறார் அப்படிங்கிறோம். அடுத்தது MRPL இஸ் லெஸ் தென் வேஜஸ் அப்படிங்கிறப்போ கூலிக்கும் குறைவாக இருக்கிறதுனால வலப்புறத்தில் உழைப்பை குறைக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம்.
அப்போ புள்ளி ஈல மட்டும்தான் நிறுவனமானது சமநிலையில், அதாவது எம்ஆர்பிஎல் இஸ் ஈக்குவல் டு வேஜ் அப்படிங்கிற நிலையில் இருக்குது இந்த இடத்துல அப்படிங்கிறத சொல்கிறோம்.